சும்மா குரூர் வரக்கூடாது சகோதரர்களை. கொஞ்சம் வாலிபர்கள்ட்ட சில நேரம் வரும். எப்படின்னா மற்ற வாலிபர்கள் எல்லாம் போதை வஸ்து அது இது என்று தெரியும் போது இவருக்கு கொஞ்சம் தீன் கிடைச்சிடும். தீன் கிடைச்ச உடனே அவர் நினைப்பார் நான் தான் சொர்க்கவாசி. ரைட். மற்றவர்களை எல்லாம் நரகவாசியாத்தான் பார்ப்பார். சில இலைமுறை காயாக தக்குவா உள்ளவர்கள் இருப்பார்கள். நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. சில நேரங்களில் முழுக்க தாடியை வலித்து நம்ம நினைக்க மாட்டோம் இவர் ஒரு முஸ்லீமா இருப்பார் கூட நினைக்க மாட்டோம். ஆனால் அவர் தக்குவா உள்ளவராக இருப்பார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு யுத்தத்திலே ஒரு சஹாபி கலந்து கொள்கிறார். ஒரு மனிதர் கலந்து கொள்கிறார். யுத்தம் வெற்றி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கனிமத் பங்கீடு செய்கிறார்கள். அவருக்குரிய ஷியார், அவருக்குரிய பங்கு கொடுக்கப்படுகிறது. அவர் எடுக்கல. அவர் நின்று சொல்ல அந்த கனிமத்தை எதிர்பார்த்து நான் வரவில்லை என்றார். அப்ப எதுக்கு வந்தா என்று கேட்டாங்க ரசூலுல்லாஹ். யா ரசூலுல்லாஹ், எதிரிகளுடைய அம்பு இந்த இடத்தில் எனக்கு குத்த வேண்டும், நான் ஷஹீதாக வேண்டும் என்பதற்காக வந்தேன் என்றார். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை பாருங்க. ஒரு அம்பு எதிரிகளால் எறியப்பட்ட ஒரு அம்பு வந்து அவர் காட்டின இடத்துல குத்தி ஷஹீதாயிட்டார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு தடவை கூட நெத்தியை சுஜூதில் வைக்காத ஒருவர் சுவர்க்கம் போகிறார் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார். அல்லாஹ் அக்பர். அவர் இஸ்லாத்துக்கு வந்த அப்பதான் தக்வா. அப்ப அவரை யாருமே நினைக்க மாட்டோம் சொர்க்கவாசி என்று. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்ததுனால ஒரு சொர்க்கம் போனார் என்று. எனவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சில அமல்களை வைத்து நம்ம முடிவெடுக்க கூடாது. நம்ம உரசி பார்க்க வேண்டும். குர்ஆனோடு சுன்னாவோடு என்னிடம் தக்வா இருக்கிறதா இல்லையா. அப்ப ஒரு அடையாளம் என்ன? எதிரியா இருந்தாலும் நீதியை நிலைநாட்ட வேண்டும். அது பழகிக் கொள்ளுங்க. வைஃபுடைய விஷயம் நிறைய பேரை பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ், கணவன் மனைவி பிரச்சனை வர்றது இயல்பு. கொஞ்சம் பிரச்சனை முத்தின உடனே மனைவி மீறி பொய்ய அவதூறு எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? கணவன்மார் காலைக்கோட்டில் பள்ளிவாசலுக்குள்ள வந்து அவள் அப்படி நடக்கிறாள், இப்படி நடக்கிறாள், அவள் சொல்லு கேட்பதில்லை. அதே மாதிரி பெண்களும் இருக்கிறார்கள். மாறி போட்டு கணவனை பற்றி தவற என்னென்றா அவர் மீது உள்ள வெறுப்பு நீதி செலுத்துவதை சொல்லணும். என்னுடைய மனைவி எனக்கு பிடிக்கல, ஆனா அவள் நல்லவள், எனக்கு பிடிக்குதில்லை. சஹாபி பெண்கள் போய் சொன்னார்கள், நான் அவரிடத்தில் குஃப்ரை காணவில்லை, ஆனால் அவரோடு வாழ எனக்கு பிடிக்கவில்லை. யார் சொல்லுங்க, என்னை பிரித்து விடுங்கள் என்று. அது அவங்களுடைய உரிமை. ஆனால் மனைவியை பிடிக்கவில்லை என்பதற்காக மனைவி மீது அவதூறை சொல்வது, டோர்ச்சர் பண்ணுவது, வெளியில வந்து இவர் ஒரு நல்ல மனிதனா காட்டிக்குவார். நிறைய பேர் இந்த குடும்ப விஷயத்தை நம்ம பார்த்தோம் என்றால், ஒருவன் தன்னை பத்தி நிறைய சொல்ல ஆரம்பிக்கிறான் என்றா, குடும்ப விஷயத்துல மனைவியை வந்து குறை சொல்ல ஆரம்பிக்கிறான் என்றா அவன் வந்து மனைவியை உடப்புறான் என்றது அர்த்தம். அது வேற எங்கேயாவது நமக்கு ஒரு அஃபேர் இருக்கு. அப்ப முதல் தக்குவா உள்ளவர் என்ன செய்ய வேண்டும் என்றால், அவர் எதிரியாக இருந்தாலும் நியாயம் நீதி பார்க்க வேண்டும். என்னால முடியுதா, உங்களால முடியுதா, அல்ஹம்துலில்லாஹ், தக்குவா இருக்கு. இரண்டாவது என்ன, கஷ்டமோ வசதியோ அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய சந்தர்ப்பத்தில் கொடுப்பதற்கு மனம் வர வேண்டும். வீட்டை இல்லாட்டையும் என்கிட்ட இல்லையே என்ற கவலை வரணும். இருக்கும் போது அள்ளி கொடுப்பதற்கு மனம் வந்தால் தக்குவா இருக்கிறது. அடுத்தது, அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ரா வல் காஸிமீனல் கைத். கோபம் வந்தால் விழுங்குவது. கோபம் வராது என்று சொல்லல. கோபம் வராமட்ட என்னமோ கோளாறு. மனுஷனா இருந்தா, ரத்தம் இருந்தா, நரம்பு இருந்தா கோபம் வரும். ஆனால் அந்த கோபத்தை கண்ட்ரோல் பண்ண வேண்டும். கண்ட்ரோல் பண்ண முடிகிறது என்றால் என்னிடம் தக்குவா இருக்கிறது. கண்ட்ரோல் பண்ண முடியல என்றால் தக்குவா இல்லை. அல்லாஹ் சொல்ற செய்தி, கோபம் இயல்பானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பல தடவை கோபம் வந்திருக்கு, ஆனா விளங்கி விடுவார். ஒரு நாள் அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏதோ ஒரு பங்கீடு செய்கிறார், சதக்கா அல்லது ஜக்காத் நினைக்கிறேன். பங்கீடு செய்யும் போது அதை ஒரு ஆளும் வாங்கிட்டு போறாங்க. அவங்களுக்குரிய பங்கை வாங்கிட்டு போயிட்டு இருக்கும் போது சிலர் வந்து இடையில நின்று, சிலர் தான் அவங்க முனாஃபிக்களா தான் இருப்பாங்க கண்டிப்பா, போற வழியில இந்த சாமானோட நின்று என்ன பேசுறாங்கண்டா, இவர் வந்து ஆள் பார்த்து கொடுக்கிறார். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள சொல்றாங்க. அப்ப இது இன்னும் ஒரு படிப்பினருக்கு, அப்ப ரசூலுல்லாஹ்க்கே இந்த கதைண்டா, இந்த காலத்துல
நம்ம சொல்ல தேவையில்லைன்னு. அவர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை பற்றி இப்படி சொல்றாங்க. சொல்லும் போது ஒரு நின்ற சஹாபிக்கு கோபம் வந்துச்சு. அவர் சண்டை போடல. அவர் சொன்னார், நான் இதை போய் ரசூலுல்லாஹ்விடம் சொல்லுவேன் என்று ஓடி போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொல்லிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை கேட்டதும் அவர்களுடைய முகம் மாதுளம் பழம் போன்று கோபத்தால் சிவந்தது. இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த கோபத்தை எப்படி விழுங்குறாங்கன்னு பாருங்க. அவங்க சொல்றாங்க, லக்கத் ஊதிய மூசா அக்ஸர மின் ذلك فصبر. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இதை விட கடுமையாக சோதிக்கப்பட்டார், ஆனால் அவர் பொறுமையாகத்தான் இருந்தார் என்று அவங்களே சொல்லிட்டு அந்த கோபத்தை விழுங்கிட்டாங்க. இது முடியுமான்னு கேட்ட தக்குவா இருந்தா முடியும். இன்றைக்கு நம்மட நிலை என்ன? கொண்டாடிற விஷயத்துல பொறுமை, கோபத்தை விழுங்க முடியல. பிள்ளைகளுடைய விஷயத்துல கோபத்தை விழுங்க முடியதில்லை. சும்மா முன்னால குளோர மோட்டார் பைக்க கொஞ்சம் போட்டு போனான்டா கோபம் வருது, உடனே தூஷண தலையேசுறோம், அடிக்க போறோம். சமூகத்தில் ஏற்படுற நிறைய பிரச்சனைகள், கொலைக்கு கூட போயிடுறாங்க சிலர். அப்ப தக்குவா இருந்தால் கோபத்தை விழுங்க முடியும். கோபத்தை விழுங்க முடிகிறது என்றால் நம்ம என்ன முடிவுக்கு வரலாம்? என்னிடத்தில் அல்ஹம்துலில்லாஹ் தக்குவா இருக்கிறது. அடுத்தது வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னிக்க கூடியவராக இருப்பார். யார? மனிதர்களை. மனிதருக்குள்ள யார் வருவாங்க? முஸ்லிமும் வருவாங்க, நான் முஸ்லிமும் வருவாங்க. மனிதர்களை மன்னிக்க முடியும் தக்குவா இருந்தால். இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நிறைய பெற்றோரை பார்க்கிறோம், பிள்ளைகளை மன்னிக்க முடியாதவர். சொல்றாங்க, மௌத்தானெல்லாம் அவன் எடுத்துடக்கூடாது. நான் அனுபவிச்சிருக்கிறேன். நிறைய சகோதரர்கள் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கிறார். என்னுடைய தாய் நான் போனால் ஓடுகிறார், என்னை சந்திக்காமல் ஒதுங்குகிறான். நான் சில தப்புகள் தப்பு பண்ண யார்? அப்ப புள்ள தானே. அப்ப நீங்கள் தொழக்கூடியவர், நீங்கள் பயான் கேட்கக்கூடியவர், நீங்கள் நோன்பு பிடிக்கக்கூடியவர் என்று சொன்னால் நீங்க உங்களோட மகனை மன்னிக்க முடியாது. சில பிள்ளைகள் இருக்கிறாங்க பேரண்ட்ஸையே மன்னிக்க முடியாதவங்க, கணவனை மன்னிக்க முடியாத மனைவி, மனைவி மன்னிக்க முடியாத கணவன், உடன்பிறப்புகளை மன்னிக்க முடியாத நிலை. அப்ப சமூகத்தில் என்ன நடக்கும்? அப்ப என்னால் ஒருவரை மன்னிக்க முடிகிறது என்றால் என்னிடம் தக்குவா இருக்கிறது. மன்னிக்க முடியவில்லை என்றால் நான் தக்குவாவை டெவலப் பண்ண வேண்டும். அடுத்தது சொல்லுகிறான் அல்லாஹு தஆலா, வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ظلموا انفسهم ذكروا الله. இந்த தக்குவா உள்ளவர்கள் ஒரு ஃபாஹிஷத்தை செய்தால், ஃபாஹிஷத்துன்னா அந்த அசிங்கமான பாவங்கள், அவதூறு சொல்றது, விபச்சாரம் செய்வது, மதுபானம் அருந்துவது, இப்படி பாவம். அவ் ظلموا انفسهم, அல்லது வேறு பாவங்களை செய்து தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டால், இப்ப பாவம் ஒன்று வந்துட்டால் உடனே தக்குவா உள்ளவருக்கு என்ன நினைப்பு வரும்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை பற்றிய நினைவு வரும். நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன் என்ற நினைவு. பாவம் செய்ய மாட்டான் என்று சொல்லவில்லை. தக்குவா உள்ளவன் பாவமே செய்ய மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லவில்லை. பாவமே செய்யாதவர்கள் யாரு? யாரு? மலக்குகள். நம்ம யாரும் மலக்காக முடியாது. பாவம் செய்தவுடன் நான் அல்லாஹுக்கு மாறு செய்து விட்டேன் என்கிற பயம் யாருடைய உள்ளங்களில் எல்லாம் வருகிறதோ அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும், என்னிடம் தக்குவா இருக்கிறது. பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நியாயப்படுத்துகிற நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும், அவர்கள் இபிலிசியத்தோடு ஷைத்தானியத்தோடு இருக்கிறார்கள், அவர்களிடத்தில் தக்குவா இல்லை என்று. இன்றைக்கு நிறைய பேரை பார்க்கிறோம், செய்த பாவங்களை, பெரும்பாவங்கள் செய்வார்கள். வட்டி வாங்குவார்கள், சில நேரங்களில் சூதாட்டத்தில் ஈடுபடுவார்கள், பெரிய பெரிய அநியாயங்கள் செய்வார்கள், அவதூறுகள் செய்வார்கள். ஆனால் அந்த பாவங்களை நியாயப்படுத்துவார்கள். இன்னும் ஒரு கட்டம் போய் சோசியல் மீடியாக்களில் வந்து தாங்கள் செய்யக்கூடிய பாவங்களை நியாயப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். நான் பாவம் செய்து விட்டேன் என்ற குற்ற உணர்வு இல்லாமல். யாரிடமெல்லாம் அந்த நிலை வருகிறதோ அவர்கள் முடிவெடுத்துக் கொள்ளட்டும், என்னிடத்தில் இன்னும் தக்குவா வரவில்லை. தக்குவா இருந்தால் பாவம் செய்தவுடன் வைதாஹும் இஸ்தப்சிரூன் என்று அல்லாஹ் சொல்கிறான். உடனே அவர்களுக்கு ரப்பு பார்த்துக் கொண்டிருக்கிறான், அவன் பசீர், அவனுக்கு மாறு செய்து விட்டேனே. அடுத்தது என்ன செய்வார்கள்? ஓடுவார்கள், ஒது செய்வார்கள், தொழுவார்கள், இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அழுவார்கள், சுஜூதிலே கிடந்து மன்றாடுவார்கள்.
இந்த போக்கு அல்ஹம்துலில்லாஹ் யாரிடம் இருக்கிறதோ அப்படியான சகோதர சகோதரிகள் அல்லாஹ்வை புகழ்ந்து கொள்ளுங்கள், நம்மிடம் தக்வா இருக்கிறது. இப்படியாக தக்வா இருக்கிறதா இல்லையா என்பதை உரசி பார்ப்பதற்கான நிறைய உரைகள்களை இஸ்லாம் தந்திருக்கிறது. அதுல நம்மை நாம் உரசி பார்க்க வேண்டும். வெறுமனே ஏமாற்றிக் கொண்டிருக்க கூடாது. நம்மளை நம்ம ஏமாத்துறது, கொஞ்சம் 5 வக்தம் தொழ ஆரம்பிச்சுட்டா முழு பேரையும் குறை சொல்றது, கொஞ்சம் சில நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவ்வளவு பேரையும் நரகத்துக்கு அனுப்புறது. என்னன்னா அவர் மட்டும்தானா சுவர்க்கவாசியா, அவர் மட்டும்தானா பக்தியா நாளம். அப்படி இருக்க மாட்டாங்க தக்குவா உள்ளவர்கள். அவங்க குறை சஹாபாக்களை போல நான் செய்தது போதாது, என்னிடம் நிஃபாக் இருக்கிறதோ என்கிற பயம்தான் இருக்கும். எனவே தக்வாவுக்குத்தான் இறுதி முடிவிருக்கிறது, இறுதி வெற்றி இருக்கிறது என்று அல் குர்ஆன் நமக்கு சொல்கிறது. அந்த தக்வாவை நம்மிடம் வளர்த்துக் கொள்வதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சிய வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நிறைய மன்றாடுவோம், துஆ கேட்போம், முஹாசபா செய்வோம், அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளை படிப்போம், அல்லாஹ்வுடைய குர்ஆனை படிப்போம். படித்து நாம் நம்மிடத்தில் இந்த தக்வாவை வளர்த்துக் கொள்ள முயற்சி செய்வோம். அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தூய்மையான தக்வாவை நம்முடைய உள்ளங்களில் ஏற்படுத்தி தருவானாக. முத்தகீன்களோடு அல்லாஹு தஆலா நம்மை சேர்ப்பானாக. நாளை மறுமையிலே அவனுடைய அர்ஷிக்கு கீழ் நிழற்பெறக்கூடிய பாக்கியத்தையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பையும் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக.